What is happening here? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு பெருசாக ஒரு காமெடியோ மீம்ஸோ ஹியூமர்லாம் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸான வீடியோ. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இஷ்யூ என்ன அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவர் வந்து நாம் தமிழ் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த சீமான் அவர் மேலேயும் சாட்டை துரைமுருகன் அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு எவிடன்ஸோட. அது பொறுத்துக்க முடியாத நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த மிஸ்டர் ராஜா பேரோன் அப்படின்றவர் வந்து இந்த அட்வொகேட் நெல்சன் அவரோட வீட்டுக்கு போய் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த ராஜா பேரோன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ப்ளஸ் பாடி பில்டர். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து இவர் யானைக்காலம் அப்படின்ற லேகியத்தை சேல் பண்ணி அதில் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை ஒரு சேஃப்கார்டு மாதிரி யூஸ் பண்ணி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே போனவர். சரி, நெல்சன் அப்படின்றவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாரு, ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு. அது தப்பு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஒன்று, நீ வந்து அந்த கான்ட்ரவர்சியை வந்து இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ ஒரு வீடியோ போடணும். இல்லைன்னா அது தப்பாக இருக்குது அப்படின்னா நீ போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ண? வீட்டுக்கு போய் அட்டாக் பண்ணியிருக்க. அந்த ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? அதாவது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ராஜா பேரோன் அப்படின்றவர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே வர ஒரு கான்ட்ரவர்சிக்காக ஒருத்தர் வீடு தேடி போய், அதாவது ஒரு அட்வொகேட்டையே வீடு தேடி போய் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா அப்போது அந்த கட்சியை சேர்ந்த தலைமை எப்படி இருக்கும்? இன்னும் ஆட்சிக்கே வரல, ஒரு தொகுதி கூட ஜெயிச்சதில்லை. அப்படி இருக்கும்போதே நீங்கள் வந்து இவ்வளோ வயலன்ஸை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? இப்போது லாஸ்ட்டாக வந்து அட்வொகேட் நெல்சன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சாட்டை துரைமுருகன் வந்து அவரை சமாதானமாக போயிடலான்ற மாதிரி ஒரு சாட்டை லாஸ்ட் 2 நாளாக என்கிட்ட பேரம் பேசினாப்புல எப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசி சரி எதுக்கு இனிமேல் அடிக்க வேணாம், நான் லாஸ்ட்டாக போட்ட இன்ஸ்டாகிராம் ரீலில் போய் பாருங்கள், இத்துடன் இப்போர் நிறைவடைந்தது என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்து நெல்சனுக்கு கான்டாக்ட் பண்ணி யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வந்து பின்விளைவுகள் வந்து கண்டிப்பாக சந்திக்க போகிற, அது ரெடியாரு அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இது நடந்ததுக்கப்புறமா ராஜா பேரோன் வந்து அவரோட வீட்டுக்கு போய் அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் என்ன வேணால் பேசிட்டு போட்டுமே, என்ன கான்ட்ரவர்சியான வச்சுக்கிட்டோ, நீ வந்து இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணு, இல்லைனா அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அட்டாக் பண்ணுறது இந்த கைவிக்கிற ரைஸ் வந்து உனக்கு யார் கொடுத்தா? முக்கியமான விஷயம், ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு தெளிவாக ஓட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ராஜா பேரோனை வந்து இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை வந்து வளர்க்குறது வந்து சொசைட்டிக்கே ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ அன்ஃபாலோ அண்ட் ரிப்போர்ட் ராஜா பேரோன். இப்போ இந்த இஷ்யூ தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த இஷ்யூ என்ன அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.